வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. நீதிபதி அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. இதற்கான காரணம் யார், அப்படி என்ன தப்பு செய்து விட்டார் உதயநிதி அவர்கள், இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. ஸோ அதற்கு முன்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும். ஓகே, சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுக ஆட்சியை பொறுத்தவரையும் கடந்த 2-3 மாதங்களாகவே திமுக ஆட்சி கவலைக்கிடமான ஆட்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்புள்ளிகள் முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தமிழ்நாட்டில். ஸோ இது யாரெல்லாம் இது வரைக்கும் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டில் செந்தில் பாலாஜி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, முன்னாள் அமைச்சரான பொன்முடி, இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்கள் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்ய போவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது மக்களே. இது உண்மை தகவலா இல்லை வதந்திகள் பரப்புகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக இது உண்மை தகவல் தான். அவரை கைது செய்வதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சனாதன வழக்கில் அவரை பார்த்தீங்கன்னாக்கா போட்டு தாக்கி கொண்டு வந்துட்டுருக்காங்க. சமூக ஆர்வலர்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் மக்களும் சரி, அதே மாதிரி நீதிபதி அவர்களும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா திமுகவிற்கு எதிராக தான் செயல்பட்டு வருகிறது தற்போது. அது நன்றாகவே தெரிகிறது மக்களே. ஸோ அதை நீங்களுமே நேர்கொண்டே பார்த்து கொண்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல சர்ச்சைகளை திமுகவின் அமைச்சர்களாகட்டும், அது மட்டும் இல்லாமல் அதிமுக அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சிக்கிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இருந்தும் திமுக அமைச்சர்களே இதில் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. பாஜக அண்ணாமலை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திமுக இந்த நிலைமையில் இருக்கிறது காரணமே அண்ணாமலை தான் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெளிவாக உறுதிப்படுத்திக்கலாம். ஏன்னா அவர் தான் 2G ஃபைல்ஸ் சொல்லிட்டு வெளியிட்டார். அதில் தான் இவ்வளோ அமைச்சர்களை சிக்கியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.